மீட்டருக்குள்ள வந்து 300 மீட்டர். இப்போ நான் நிற்கிறது வந்து பூங்காண்டு நான் ஒரு அந்த பக்கம் நின்றேன். நான் இப்போ இந்த வீதி வந்து இந்த ஆரம்ப பகுதியில் வந்து கூடுதலான சேதமாக இருக்குது. இது வந்து இதுக்கு தடுப்பு சுவர் கட்ட சொல்லி நிறைய பேர் இந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சொன்ன ஊரை காப்பாற்றுங்க. கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு கிராமத்துக்குள்ள வந்து கொண்டு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் சொன்னா, இன்றைக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்போ ஒரு சில நாட்களாக வந்து சீரற்ற காலநிலை. இந்த சீரற்ற காலநிலையில மத்தியிலேயும் ஒரு காணொலி கட்டாயம் நான் பதிவு செய்யணுக்காண்டி வந்திருக்கிறேன். எங்கன்னு சொன்னா பருத்துறைக்கு வந்திருக்கிறேன். பருத்துறையில வந்து ஒரு முக்கியமான ஒரு அழகிய கடற்கரை இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், மூக்கம் கடற்கரை. எல்லாரும் வந்திருப்பீர்கள். அந்த கடற்கரை அதிகளவான மண்ணரிப்பை சந்திச்சு கொண்டிருக்குது. அதாவது கூடுதலாக அரிப்பு எடுத்து கொண்டிருக்குது. அந்த மண்ணரிப்பின் நிலைமைகள் அங்க இருக்கிற கடற்கரை என்ற நிலைமையில் இந்த சீரற்ற கால நிலைமையால வந்து அங்க இருக்கிற பகுதியெல்லாம் அழிஞ்சு கொண்டு போவா வந்து காணொலிகள் ஒன்று நான் சமூகத்தில் பார்த்திருக்கேன். அதுக்கு பிறகு நான் நேரம் வந்து பதிவு செய்யணும், நேரம் வந்து பார்க்க வந்திருக்கிறேன். எப்படியெல்லாம் இருக்குன்னு காட்சிப்படுத்த போறேன். பாங்கோ காணொலிகளை போ. என்னன்னு சொன்னா, இந்த கடற்கரை வந்து தும்பல கிழக்கு கடற்கரைண்டா தெரியும். பொதுவாக எல்லாரும் வெளியாக்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது மூர்க்கம் கடற்கரை அல்லது உல்லாச கடற்கரை அல்லது பீச் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க வந்து இந்த இட அமைப்பு வந்து தும்பல கிழக்கு கடற்கரை. உண்மையாவே நானும் முதல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னுக்கு நண்பர்களோட வந்திருக்கிறேன். இப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆனா இங்க விசாரிச்ச இடத்துல எல்லாட்டையும் கேட்டு எடுத்தேன். வளமையா இங்க ஊர்வாக்களுக்கு தான் இந்த அளவுகள் எப்படி இருந்தது, இட அமைப்பு எல்லாம் வடிவா தெரியும். ஏன்னா நாங்க இடக்கடை வந்து ஊராக்களுக்கு நாங்க திடீர்னு வேற இதுல வித்தியாசம் பிடிக்கலாது. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னென்னா நான் தும்பலுக்கு சீல் கமிட்டி செயலாளர் பிஸ்னஸ் வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 3 வருஷ காலமாக வந்து ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் வந்து இது கடல் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டிருக்கு, இதை கொஞ்சம் பேரணும்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவையில் வந்து கூட காலத்தில் வந்து பார்த்துட்டு கடல் அங்கே இடத்துல நிற்குது வந்துட்டு அந்த அது ஒரு அசண்டை இனமாக இருந்துட்டினோம். இந்த 6ஆம் மாத டிசிசி மீட்டிங்கில் கூட, இந்த வருஷம் 6ஆம் மாத டிசிசி மீட்டிங்கில் கூட சொன்னாங்க, கடல் உள்ளுக்கு வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் தெரியாது, எங்களுக்கு கிராம மக்களுக்கு கிட்ட தெரியும், 2 வெட்ட காணி கடலுக்குள்ள கிடக்கு. 2 வெட்ட காணி கடலுக்குள்ள கிடக்கு. அது அவளுக்கு அந்த 6ஆம் மாத டிசி மீட்டிங்கில் அதை சுட்டி காட்டினான். நான் இது இப்போ கடலுக்கு போனதுன்றது எவ்வளோ காலம்? கடலுக்குள்ள போயிட்டு 3 வருஷத்துக்கு முன்னமே. சரி, அதுக்கு பிறகு சொன்ன ஊரை காப்பாற்றுங்க. கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு கிராமத்துக்குள்ள வந்துருக்குன்னு சொல்ல எவருமே வைக்கணும் இல்லை. கடைசி அது எங்களோட அபிப்பிராயமாக கூட கழிச்சினாங்க. என்னோட சொன்னால் வந்து ஊருக்குள்ள வந்து என்ன நகரத்துக்கு வந்து எல்லா இடம் ரோடு வேலை போட்டு கொண்டிருக்கணும். ஒரு வருஷம் அந்த ரோட்டு ப்ரொஜெக்டை நிப்பாட்டினா இந்த ஊரை காப்பாற்றலாங்க. கேட்டால் காசு இல்லைன்னு சொல்லினோம். ஒரு வருஷம் ரோட்டு போடாமட்டா ஒரு ஊர் மலியாகும். அப்போ அந்த காசை வச்சு எங்களுக்கு கிராமத்துக்கு ஒரு பவுண்டரி போல கட்டித்தர சொல்லி தான் நீங்கள் தடுப்பு சோறு கட்டித்தர சொல்லி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறமே உடைய. அப்போ இந்த வருஷத்துலேயும் இந்த முறை தான் வந்து கண்கொள்ள, இந்த முறை தான் டிஎஸ்சிலேருந்து எல்லாரும் வந்து கடற்கரை வந்து இந்த நேரத்தில் பார்த்தேன். மற்றபடி நாங்கள் சொல்ல லெட்டர் மூலம் கொடுத்துருக்கோம் ஒன்றுமே எங்களுக்கு கவனிப்பார் இல்லை. தயவு செய்து எங்களோட இந்த பீச்சண்டதை தாண்டி எங்களோட கிராமத்தை காப்பாற்றுங்களோன்னு சொல்லி இது சம்பந்தமாக எந்தெந்த அதிகாரிகள் மேற்கு கிடைக்குதோ அனுப்பணுமோ, அவை பார்க்கணுமோ, அவைகளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த தகவலை வழங்குமாறு தயவுடன் எடுக்கணும். எனக்கு கேள்வி என்ன சொன்னால், எவ்வளோ தூரம் இப்போதைக்கு இப்போ இந்த வருஷம் எவ்வளோ தூரம் உள்ள வந்துருக்கு கடல் வந்துருக்கு? கடல் வளமையை விட வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 மீட்டர் உள்ளுக்குள்ள வந்து 300 மீட்டர் 300 மீட்டர் உள்ளுக்குள்ள வந்துருக்கு. இப்போ இந்த இருந்த 300 மீட்டருக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தது? இப்போ இந்த இதுக்குள்ள இந்த 300 மீட்டருக்குள்ள வந்து மணல் திட்டி கிடந்தது முதல். மற்றது இந்த பூங்கா பாருங்க, திருவண்ணாமலை பூங்கா வந்து என்ன கேவலத்தில் நடக்கண்டு. அப்போ அந்த பூங்கா வந்து அந்த பூங்கால இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் கிட்ட தான் மணல் திட்டி கிடந்தது. சரி, அப்போ அந்த மணல் திட்டி கூட என்னன்னு சொல்ல, இது ஒரு வந்து வடமராட்சியிலே வந்து ஒரு பொழுதுபோக்கு மையமாக தான் இந்த எங்களோட கடற்கரை இருந்தது இவ்வளோ காலம். இப்போ உண்மையில் வந்து அந்த பொழுதுபோக்கு மையம் கிடையாது, இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பார்வைக்கு போக மட்டும், அமைச்சர் மிஷனருக்கு போக மட்டும் இந்த பயிரை சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. தம்பியும் அண்ணே வரியாரு. இல்ல தம்பி தான் தம்பி. இவரை நான் காணொலியை பாத்துக்கிறேன், இந்த தான் நேர்ல பாக்குறேன். எனக்கு இந்த இடம் ஒன்றும் தெரியாது. சொல்லுங்க உங்களை பத்தி. உங்களோட இப்ப சமூக வலைத்தளங்கள இதுல பேஜ்லாம் நீங்க ஃபேமஸ் ஆகுமா? நகைச்சுவை காணொலிகள் போட்டு கொண்டிருக்கிறேன் நீங்க. இதான் உங்களோட ஊரோ? இதான். இப்ப சொல்லுங்க உங்களோட கடற்கரை எப்படி இந்த நிலைமையில இருக்குது, என்ன மாதிரி? எனக்கு உங்களுக்கு தான் வித்தியாசம் தெரியும். இப்ப அதான் கடற்கரை வந்து எல்லாம் வரிச்சு கொண்டு போகுது, உள்ளுக்கு கடல் உள்நோக்கி வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு தடுப்பு சுவர் கட்ட சொல்லி நிறைய பேர் இந்த ஊர் மக்கள் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு தடவை முன்வரை இல்லைன்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. நான் வந்தாங்கல்ல பக்கத்து ஊர் தான். இப்படியான டைமில் வந்து பார்க்க மாட்டாங்களாம். கோடை காலத்தில் தான் வந்து பார்த்துட்டு கடல் என்ன உள்ளுக்கு வரையில்லை என்று சொல்கிறாங்களாம் என்று சொல்லி ஒரு அண்ணா பழம். நீங்கள் இங்கே வளமையா வந்து போகிறோடையும் உண்மையா கடலில் இப்போ நான் பார்க்கவே தெரியுது. ஒரு இப்போ இந்த பொழுதுலேயே பார்க்கவே ஒரு 30 அடி 40 அடிக்கு மேலே கிடக்கு. ஒரு 50 அடி ஏறத்தால 50 அடி கடல் உள்ள இப்போ கிடக்கு. 50 அடி வந்து இல்லை, 50 அடி 100 அடி கிட்ட வரும். அந்த அண்ணன் சொன்னார் 300 மீட்டர் வந்துட்டேன்னு சொல்லி. இப்போ எத்தனை வருஷமா? 100 கன வருஷத்துக்கு முதல் வந்திருக்கு. இப்போ 100 மீட்டர் கிட்ட வந்திருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் இதில் சேதம் மட்டும் சொன்னா நீங்க பாத்துல என்னென்ன அழிஞ்சிருக்கு இதுல? இது வந்து சின்ன பிள்ளை இந்த விளையாட்டு பூங்கா மாதிரி ஒன்று இருந்தது. மற்ற இங்கால நிறைய பேர்ட்ட போட்டுகள் அதுகள் ஒன்று ரெண்டு சேதமாயிடுது. மற்றது அங்கால தொட்டில்கள் பாடிகள் இருந்தது, அப்படி சேதமாயிடுது. இதுக்கு அங்கால என்ன ஊர் இருக்கு? கச்சோளம். உங்களோட ஊர்? கச்சோளம். அப்படி இப்போ என்ன பண்ண காணொலியில் நம்ம இருக்க இல்லையா? அதான் எடுக்கிறது வந்து கொண்டிருக்கிறோம். மழையா கிடக்கு. ஓகே, நீங்களும் வாரணிங்களே இந்த காணொலி? இது எல்லாம் ஒரே ஊர் தான். பக்கத்து ஊரா வந்து நன்றி நன்றி. வயிற்று வலி எனக்கு மறுபடியும் ஓகே, எங்களை குட்டி பிச்சு மணி பாக்குறவே சந்தோஷம். அவங்களோட வீடியோ ஒரு பயன்பெற என்னன்னு சொல்றது, வீடியோவுக்கு அப்பால நிறைய விஷயங்கள் இருக்காது. எங்களுக்கு அதுதான் விஷயம். எங்களுக்கு வந்து முக்கியம் இப்போ ஒரு காமெடி என்றது மட்டும் இல்லாமல் காமெடியை தாண்டி ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த இது பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய செய்யுங்க. உங்களை மாதிரி நாங்களும் வளர்த்து வரணும்ட்டு ஆர்வம். நன்றி நன்றி. கட்டாயம் கட்டாயம். நன்றி. சந்தோஷம் சந்தோஷம் மேடம். வாழ்த்துக்கள். உங்களோட வீடியோ நான் இடக்கிற தட்டி கொண்டு போய் பார்க்குறேன். உங்களோட டக்குனா என்ன சோசியல் மீடியா சமூகம் இதில் பேச்சில் வர வழியாக அடிக்கடி பார்த்துக்கொள்கிறேன். இது அது உங்களோட இது முகம் பழைய ஞாபகம் இருக்கு. நன்றிடா. ஓகே, நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு அந்த அழிவலையில காட்டுறேன். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த இந்தியாவில் இருந்தாக்கள் இருக்கிறாக்களுக்கு இந்த அடிப்பின் அளவுகள் எல்லாம் தெரியுமே. இந்த எவ்வளோ தூரத்துக்கு மண் இருந்த இதில் பார்க்கவே தெரியுது பாருங்க. கொஞ்சம் இந்த சிறுவர் சில்ட்ரன் பூங்காண்ட அந்த பக்கம் வந்து முழுமையாக இருக்குது. இப்போ இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இல்லை, கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே கடலுக்குள்ளே போயிட்டு. இந்த காணொலியை பார்க்க தெரியும். அது மாதிரி ஒரு சவுக்க மரம் ஒன்றுக்கு முழுமையாக பிறண்டுட்டு இங்கே பாருங்க அப்படி கிடக்கன். இதில் அந்த இருக்கைகள் எல்லாம் வந்து கடலுக்கே போயிட்டு. இதுல பாருங்க, நான் நிக்கிற இடம் வந்து இந்த சிறுவர் பூங்காண்ட அந்த மூலப்பகுதியில் நிக்கிறேன். அதாவது முதல்ல வந்து நான் அங்கால நின்றேன். நான் அங்க பாருங்க அந்த தென்னை அந்த அதுல ரெண்டு தம்பியாக நேரம் கழிச்சு போட்டு வந்தேன். நான் இப்போ இதுல நான் நிக்கிற இடத்துல இருந்து இது வந்து இப்போ கடலுக்கு முற்றுமுழுதா கடல் பக்கத்துக்குள்ள வந்துட்டு. இதுல இந்த வட்டக்கோட்டில் ஒன்று, இதுல ஒரு வட்டக்கோட்டில் பாருங்க கடலுக்கு இருக்குது. அங்கால 2-3 வட்டக்கோட்டில் இருக்குது. இப்போ இங்க இருந்து பார்க்க இந்த ஒரு மூலப்பாடா வந்து முற்றுமுழுதா கடலுக்குள்ள போயிட்டு. அப்ப இந்த பக்கத்துல இருந்து இந்த வீதி வந்து முடிகிற இடம் இருக்குதானே, அந்த இடம் வந்து இதுல இருந்து ஒரு 70 அடி 80 அடியில கிடக்குது. இந்த பூங்கா இந்த பக்கத்தை பாருங்க, இது வந்து கடலுக்குள்ள இன்னும் போயில்ல, இந்த இடத்தோட அடிப்போட நிக்குது. ஆனா அங்கால நான் நின்ற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்காவாசி வந்து கடலின் உள்பக்கம் அப்படி ஒரு குடா மாதிரி அப்படியே கடலுக்குள்ள கிடக்கு. இப்ப இதுல இந்த அத்திவாரங்கள், இந்த பூங்காண்ட இந்த சமாந்திரமா இருந்த இந்த கடற்கரையோட இருந்த பூங்காண்ட கட்டுமானங்கள், இந்த மதில்கள் எல்லாம் வந்து கடலுக்குள்ளேயே அப்படியே கிடக்குது. அந்த வட்டக்கோட்டில் பாருங்க எங்க கிடக்கண்டு. உண்மையாகவே பயங்கரம் தான். இப்போ இது முற்றுமுழுதாக சேதம் அடைஞ்சிட்டுன்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த பூங்காண்ட ஒரு முக்காவாசி வந்து கடல் பகுதிக்கே இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ள நடந்து போய் காட்டுறேன் பாருங்க. பயங்கரம் தான். இது கொஞ்சம் இலை வந்து எப்படி வந்து மோதுண்டு பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ இதுக்கு இறங்கினா ஆக்களுக்கு தாக்கும். அவ்வளோத்துக்கு வந்து கடல் வந்து மோதுது இடத்துல.
இதுக்கு ஏற்கனவே நான் நினைக்கிறேன் கல்லுகள் எல்லாம் வந்து போடப்பட்டிருக்குது, அலதாங்கிக்குரிய கல்லெல்லாம் போடப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் இது அப்படியே கடல் அடிப்பு கூடுதலாக இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், சீரற்ற காலநிலை காரணமாக இன்னும் வந்து கடல் கொந்தளிப்போட இருக்குது. இந்த கன்னடத்துல பழைய சொல்லி கொண்டு புயல் வரும், காத்து வேகமா அடிக்குது, மழை அதிகமா இருக்குது. அப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடலும் வந்து வேகமா அடிச்சு கொண்டு இருக்கு. அலையில பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இங்க இதுல நீங்க பாக்குறது வந்து இந்த ஆக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கிற இடம். அந்த பாக்கில வந்து இருப்பினம், அந்த சிமெண்டால கொங்கிரீட்டால கட்டப்பட்ட இருக்கைகள் எல்லாம் வந்து கடலுக்கு இருக்கு. இது சின்ன பிள்ளைல விளையாடுற அந்த இதுகளை பாருங்க, பூங்கால இருக்கு. இதுக்குள்ள கடல் இந்த அடிச்சு முடிவு பகுதி இங்க இருக்குது பாருங்க. இதுக்குள்ள 2-3 சவுக்க மரம் விழுந்து போய் கிடக்கு முற்றாக. இதுக்கு அடுத்த இருக்க பாருங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இப்படி 2-3 நாள் அடிச்சாலே வந்து இந்த இவடம் ஃபுல்லா அடிச்சு வரிச்சு இவ்விடத்துல நிக்கிற அளவு போயிருப்பேன். இதுவே முழங்கால அளவுக்கு தண்ணி வருது இந்த முடிவு இடத்துல. இது நான் நினைக்கிறேன் சில்ட்ரன் பார்க்கின்ற வாசல் பகுதி. அந்த தூணும் விழுந்திருக்கு முற்றும் முழுதா. இப்ப நான் நிக்கிறது வந்து பூங்காண்டு. நான் முதல்ல அந்த பக்கம் நின்றேன். நான் இப்ப அடுத்த பக்கம் என்ன மூல பகுதியில் நிக்கிறேன். இதுல நிக்கிறாம இருக்கு, பயங்கரமா இருக்குது. கிட்டத்தட்ட எந்த இடுப்பளவுக்கு தண்ணி வந்து மோதுது, அலை வந்து மோதுது. நிக்கிறது கொஞ்சம் அபாயமா இருக்கு. நான் அங்கால போறேன். நாங்க இதுல இருக்கிற அடுத்த வட்டக்கொட்டி, சுற்றுலா பயணிகள் இருக்கைக்கான பயன்படுத்தப்படுற அந்த வட்டக்கொட்டியில நிலைமையை பாருங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த சுனாமியில வனவாச்சி கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கிணறு எல்லாம் வந்து தூக்கி கடல் கொண்டு போயிருக்கு. அதிண்ட நினைவு எல்லாம் வருது. கடலை தூக்கி கிணறை தூக்கி கொண்டு அங்கால வச்சிருக்கு, வெத்திரியும் அடிக்க அங்கால. உண்மையா பார்க்க பயங்கரமா தான் இருக்கு. ஒரு அழகான சுற்றுலா கடற்கரை இந்த நிலைமை தற்பொழுது இப்படித்தான் இருக்குது. சுற்றுலாவுக்கு தேவையான அந்த சுற்றுலா பயணிகள் இருக்கிற இருக்கைகள், வட்டக்கொட்டில்கள், சின்ன பிள்ளைகள் விளையாடுற பூங்கான்ற அரைவாசிக்கு மேற்பட்ட அது முக்கா பகுதி போயிட்டுது. அது மாதிரி பிரதான வீதி, பூங்காவுக்கு வர பிரதான வீதியில் அரைவாசியை காண இல்லை. அது மாதிரி கேட்ட இடத்துல சொல்லிச்சு நம்ம சொன்னால் ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த அலதாங்கி பகுதிக்கு வந்து போன வருஷம் எல்லாம் வந்து மண்மூட போட்டுதான் வந்து. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் எல்லாம் வந்து இந்த கருங்கல், இந்த கல் அலதாங்கி போடுற கல்லுகளும் வந்து பிறகு போடப்பட்டிருக்கு போட இதை பார்க்க தெரியுது. அதெல்லாம் தாண்டி தான் வந்து கடலரிப்பு கடலுடைய அலைன்ற வேகத்தாலே இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வந்து
பாரிய அலைகள் வருது. அந்த அலைகளால் வந்து கூடுதலாக இன்னும் பார்க்க பார்க்க அழிவடைஞ்சோண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் பார்க்கவே நான் நிற்கிற இடம் திருப்பியும் சொல்கிறேன், நான் நிற்கிற இடத்துல இருந்து இப்போ நான் இந்த பூங்கான மூளை போய் தாண்டி வந்துட்டேன் ஒரு 40 அடி 50 அடி தள்ளி. இப்போ இதிலே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மரங்கள் வைக்கப்பட்ட இந்த சாடி மாதிரி இருக்கிற கட்டிடமைப்பு எல்லாம் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள நாளைக்கு அதில் வளைவேறு கிணறு மாதிரி ஒரு பகுதியெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. இப்போ இதில் ஏதோ கட்டிட அமைப்பின சிதைவுகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து உள்ளே இருந்திருக்கு. இப்போ இந்த கடைசி அலை, அதாவது அலை இஞ்ஞான வருது, அந்த அலை எழும்புற இடங்களுக்குள்ளே எல்லாம் வந்து எத்தனையோ இந்த கட்டிடத்தின் அமைப்புகள் எல்லாம் உள்ளே இருக்கு. அப்போ இதில் எழுமாற்றா பார்க்கவே 100 அடிக்கு கிட்ட கடலுக்குள்ள இடம். இங்கே பாருங்க, இந்த அரிப்படுக்கப்பட்ட இடங்களை பாருங்க, மண்ணுகள்ல நிலைமையில் அத்திவாரத்தோட புடுங்கப்பட்டிருக்கு. இந்த வீதியின் நிலைமையை பாருங்க, வீதிக்குள்ள வங்கர் மாதிரி வந்துட்டு. இதுல பாருங்க ஒரு தென்னம்பிள்ளை என்ன நிலைமையா பாருங்க. இந்த தென்னம்பிள்ளை இப்ப குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு விழக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு. ஒரு அந்த முக்காவாசி பக்கம் தென்னம்பிள்ளை வேர் தெரியுது. ஒரு காவாசி பக்கம் தான் வந்து இந்த மண்ணோட இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 2 பக்கம் வந்து முட்டுமுழுதான் அரிச்சிட்டு இந்த அடுத்த வட்டக்கொட்டி. இந்த வீதி வந்து இந்த ஆரம்ப பகுதியெல்லாம் வந்து கூடுதலான சேதமா இருக்கு. இது வந்து இந்த வீதி அப்படியே நேராக போகக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. இப்போ அரிச்சு வந்து இங்கே பாருங்க, வீதியின் முக்காவாசி வந்து கீழே கிடக்கு. வீதியல்ல அத்திவாரங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 40 அடிக்கு புல்லா அரிச்சிட்டு கீழே. புலந்து போய் கிடக்கு பாருங்க. இப்படி இதில் பார்க்குற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீதி போய் உள்ளே போயிடுது கடலுக்குள்ள. அதில் ஒரு தென்னம்பிள்ளைன்ற அடி கிடக்குது, அங்காலையும் ஒரு தென்னம்பிள்ளை கிடக்குது. தூரத்தை ஒரு தென்னம்பிள்ளை பாருங்க, 2 போய் கிடக்குது. அதனால முதல் உள்ள விழுந்துட்டு போனது. ஓகே ரவளே, மூக்கம் கடற்கரைக்கு வந்திருக்கேன். அதாவது பருத்துறையில் இருக்கிற உல்லாச கடற்கரைக்கு வந்திருக்கிறேன். அந்த கடற்கரை நிலைமை இப்போ இப்படிதான் இருக்குது. அதாவது சனி ஞாயிறுகள்ல அதிகமாக மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வார இடமாக இருக்கிற இந்த பருத்துறையின் ஒரு அழகான கடற்கரை நிலைமை இப்ப வந்து ஒரு மோசமான நிலையில இருக்கு. அதாவது ஒரு அபாயகரமான இடமா இருக்குது. சிறுவர் பூங்கா மற்றும் அங்க இருக்கிற சுற்றுலாவுக்கு தேவையான அந்த வசதிகள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக அழிவடைஞ்சு கொண்டே போகுது. அது அழிவடைஞ்சிட்டே சொல்லலாம். பட்டக்கோட்டில் இல்ல, இருக்கைகள் இல்ல, அதுக்கு போற வீதிகள் எல்லாம் வந்து அழிந்திருக்குது, மற்ற உடைஞ்சு கொண்டே போகுது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இறங்கி போய் வீடியோ எடுத்த மாதிரி வந்து அதுக்குள்ள போயிடாது. என்ற அப்ப என்ன நடக்க மாட்டேது, அதில் வந்து மோசமா வந்து அடிக்குது. அத்திவாரங்கள் உடைஞ்சிருக்கிறதால பக்கத்துல சின்னாக்கள் போனா விழுந்துரும், அப்படியான நிலைமையான இருக்குது. அப்ப வந்து இப்போ வந்து இது பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு நிலையில வந்து இந்த மூக்கம் கடற்கரையில இருக்கிற இந்த சிறுவர் பூங்காவோ இல்ல இதுல இருக்கிற அந்த இருக்கையில ஒன்றுமே இல்லை. இப்போ நான் நிக்கிற இடம் வந்து இந்த வீதியின் அரைவாசி பகுதியில் நிக்கிறேன். அரைவாசி பகுதி வந்து முற்றுமுழுதா வந்து கடலுக்குள்ள போயிட்டு இப்ப இருக்கிற வசதிகள் இல்லாமல் ஒரு அழகான கடற்கரை நிலைமை இப்படி இருக்குது. நான் அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். அங்க இருக்கிற ஆக்கிட்ட கேட்டு அவைகள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே பதிவு செய்கிறேன். இதை முக்கியமா பார்க்கிற அதிகாரிகள் அந்த இதுக்கு தொடர்பான ஆக்கள் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு அவசரமா ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த கடற்கரையை மேலும் மேலும் அரிக்காமல் தடுக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுத்தா நல்ல மண்ணு நினைக்கிறேன். அதை நான் இதுல பதிவு செய்கிறேன். கட்டாயம் இது விட்டா அப்படி ஒரு குறிப்பிட்ட நாள்ல இப்ப என்ன தெரியும், காலநிலை வந்து ஒரு சீரற்ற காலநிலைமையா இருக்குது. அதால வந்து இருக்கிற இஞ்சி இருக்கிற மிச்ச பகுதியும் வந்து கடலுக்குள்ள போற நிலைமையா தான் இருக்குது. ஏன்னா இப்ப நான் நிக்கிற பகுதியில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நான் காட்சிப்படுத்துற பிரதான பகுதி இருக்குதானே, அந்த பூங்கான பகுதி வந்து கூடுதலா ஆழமா அரிப்பு கூடுதலா இருக்க மாதிரி அடிக்க 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 அதுல பள்ளம் கூடுதலாக போய்கொண்டிருக்குது. அப்ப இதுக்கு இங்க ஊர் மக்கள்கிட்ட கேட்ட இடத்துல நிக்கிறார்கள், நான் கதைச்ச இடத்துல எல்லாரும் சொல்லினோம். இப்போ ஒரு பல வருடங்களா வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷத்துக்கு முற்பாடே வந்து இந்த கடல் வந்து அரிக்க ஒழிக்கிட்டாம ஒவ்வொரு வருஷம் வந்து ஏறத்தாழ 10 அடி 12 அடி என்று அரிப்பு மண் அரிப்பு ஏற்பட்டு இப்ப 2026 ஆரம்பத்துல வந்து இப்படி ஒரு நிலைமையில வந்து இந்த பருத்துறை கடற்கரை அழகிய கடற்கரை நிலைமை இப்ப இப்படி இருக்குது.
ஒரு மோசமான ஒரு அபாயமான நிலைமை தான் இருக்குது. இதை வந்து இப்ப இன்னும் மேலும் அதை அழிவடையாமல் காப்பாற்றணும் கூறிக்கொண்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக் கொள்ள போறேன். இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் வரை விடவர போறோம். நன்றி உங்கள் வெல்வ சுலக்ஷ். பாய் பாய்.